ஓட்டு வராத ஒருத்தரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம், ஒரு அடையாள அரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி ஒரு சக்தியா வரணும்னா விஜயகாந்த் 8.3 நிரூபிச்சாரு. ஒரு தடவை இல்ல, 2வது தடவை 10 நிரூபிச்சாரு. 2 டைம் ஓட்ஸ், 2 முறை விழுந்த ஓட்டு தான் 3வது முறை ஜெயலலிதாவுக்கு பயன்பட்டு எதிர்கட்சி தலைவராட்டு கேப்டன் விஜயகாந்த் வந்தாரு. புரட்சி தலைவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. ஒரு தடவை விழுந்து 2வது தடவை குறைஞ்சி போன கமல்ஹாசன் ஓட்டு தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும் திமுக அணிக்கே பயன்படலையே, அந்த ஓட்டு பாஜகவுக்கு போயிட்ட. அப்போ ஓட்டே நிரூபிக்காத விஜய் எந்த ஓட்டை கொண்டு நிறுத்துவாரு? ஆந்திரா மடிகா ஓட்டை கொண்டு வருவாரா? தெலுங்கானாவில இருந்து ஆந்திராவில இருந்து பவன் கல்யாணம் கொடுத்த காப்பு ஓட்டை கொண்டு வருவாரா? மடிகா ஓட்டை கொண்டு வருவாரா? கேரள நாயர் ஓட்டை கொண்டு வரா? சிறியன் கிருஷ்ணன் ஓட்டை கொண்டு வராரா? இல்லது ஸ்ரீலங்காவில இருந்து ஓட்டை கொண்டு வரா? எங்க இருந்து ஓட்டை கொண்டு வருவாரு? அவர் கையில என்ன ஓட்டு இருக்குது? நிரூபிக்கணும். முதல்ல நிரூபிக்காம பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு போலியா பொய்யா பேசுனத ஊடகத்தில் உள்ளவங்க மைண்ட் அப்ளை பண்ணாம நம்புறாங்க.